தமிழுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது காதல் கவிதை பற்றிய சிறு தொகுப்பு. ஒரு பெண்ணின் பால் காதல் கொண்ட ஒருவன் அந்த பெண்ணின் அழகை வர்ணித்து எதிர்கால சிந்தனையுடன் எழுதுவது போன்ற ஒரு கவிதை. செம்மேனி உன்மேனி என்னோடு வாமா நீ, செம்மேனி உன்மேனி என்னோடு வாமா நீ, மலர் போன்ற உன் இதழ்கள் என்னை பந்தாடுதே உன் விழிகள், மலர் போன்ற உன் இதழ்கள் என்னை பந்தாடுதே உன் விழிகள், கொடியிடையால் உன்னோடு எனது உடைவாள் இன்றோடு, கொடியிடையால் உன்னோடு எனது உடைவாள் இன்றோடு, தித்திக்கும் தேன் துளிகள், தித்திக்கும் தேன் துளிகள் என் மொத்த சுவையும் உன் இதழ்கள், தித்திக்கும் தேன் துளிகள் என் மொத்த சுவையும் உன் இதழ்கள், குழலோடு விளையாட பூங்காற்றாய் நீ மாற, குழலோடு விளையாட பூங்காற்றாய் நீ மாற, உன் தேகம் நான் பாட இசை எழுப்பும் பெண்மானே, உன் தேகம் நான் பாட இசை எழுப்பும் பெண்மானே, உன்னாலே நானும் இசையமைப்பாளன் ஆனேனே, உன்னாலே நானும் இசையமைப்பாளன் ஆனேனே, கயல்விழி அவளோடு என் கல்யாணம் என்றோடு. இதுதான் கவிதை. அதாவது செம்மேனி உன்மேனி என்னோடு வாமாடி, செந்நிற மேனியை உடையவள் அழகிய பதுமையவள், உன் அழகை பார்த்து எப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் மயங்குவார்கள். அப்படிப்பட்ட நீ என்னோடு வாமா, உனக்கு என்னை பிடிக்குமா, என்னோடு வா அப்படின்னு கூப்பிட்றான். அவளுடைய இதழ்கள் மலர் போன்று மென்மையாக இருக்குது, மலர் போன்ற உன் இதழ்கள் என்னை பந்தாடுதே உன் விழிகள். இவன் காதலோடு அவளை பார்க்கிறான், அவள் கர்ப்பத்தோடு இவனை பார்க்கிறாள். அப்படிங்கும்போது அந்த கர்ப்பத்தோடு அவள் இவனை பார்க்கும்போது இவனது உடம்பு நடுங்குகிறது, பதட்டத்தால் படபடத்து நிற்கிறான். கொடியிடையால் உன்னோடு, கொடியிடையால் உன்னோடு எனது உடைவாள் இன்றோடு, கொடியிடையால் உன்னோடு எனது உடைவாள் இன்றோடு. அதாவது உறவு கொள்ளும் விதமாக இதை சொல்லியிருக்கிறான். தித்திக்கும் தேன் துளிகள் என் மொத்த சுவையும் உன் இதழ்கள், தேன் துளியை விட தித்திப்பானது உனது இதழ்கள் அப்படின்றான். குழலோடு விளையாட, குழலோடு விளையாட பூங்காற்றாய் நீ மாற, அதாவது இருவரும் கலக்க வேண்டும் என்றால் அவள் காற்று போன்று மென்மையாக, காற்று வந்து எப்படியா இருந்தாலும் வளைந்து நெறிந்து போக வேண்டும், அந்த மாதிரி மாறினாதான் நமக்கு இடையே உள்ள உறவுகள் மேம்பட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இதை சொல்லியிருக்காங்க. உன் தேகம் நான் பாட இசை எழுப்பும் பெண்மானே, உன்னாலே நானும் இசையமைப்பாளன் ஆனேனே. இது திருமணத்திற்கு பின் வரும் உறவு பற்றியது.
இறுதியாக என்ன சொல்லியிருக்கிறான்னா, கயல்விழி அவளோடு என் கல்யாணம் என்றோடு. அதாவது கயல்வெளி அவளோடு எனது கல்யாணம் என்று அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.